நாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரோம். தலைவர் ஆடியோ லஞ்சுக்கு வரோம், வந்திருக்கிறோம். பிரம்மாண்டமாக எதிர்பார்த்துருக்கிறோம். படம் வரணும், நல்லா வெற்றி பெறணும். 1000 கோடின்றாங்க. 1000 கோடிக்கு மேலே வரணும். நாங்கள் தலைவர் வாழ்த்துக்கள் பண்ணுறோம். அவர் சொந்த தலைவர் கிருஷ்ணகிரி சொந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாச்சிக்குப்பம். ஆமாம் ஆமாம் இல்லை சார், நடு இல்லை சார். தலைவர் கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 படம் நடிக்கணும், நல்லா ஒரு பிரமாண்டமாக பண்ணணுன்றது. இருந்தாலும் நாங்கள் இது கூலி படம் எதிர்பார்க்குறோம். 1000 கோடி இது வரைக்கும் தமிழ் இதில் வந்து 1000 கோடி இது வரைக்கும் வந்ததில்லை. தலைவர் படம் தான் கூலி படம் தான் அது முறியடிக்குது. புரியுது சார். நான் சார் நாங்கள் சார் 10 வயசுல தான் ரஜினி ரசிகர். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து அபூர்வங்கள் மாவீரன் தான் எங்களுக்கு ரொம்ப இது தலைவர். இது கண்டிப்பா சார் அது இருக்கு. அதே மாதிரி நம்ம மைசூர் அங்கதான் படைப்பாது. இதுல இருந்து மைசூர் மகாரி கோட்டைங்க அதெல்லாம் அங்கே எடுத்தது. நல்லா ஆமா சார். அதில் ஃபுல்லாவே எப்பவுமே அவர் படம் அந்த இதெல்லாம் நிறைய எடுப்பாரு. இது பண்ணிருக்கிறார். இந்த படத்துல இருக்கு தலைவர் சொல்லுவார். பழைய படத்துல வராது லோகேஷ் கனகராஜ் அவரு எதிர்பார்க்கிறோம். நல்லா தளபதி மாதிரி ஜெயிலரோட எக்ஸ்ட்ரா ஜெயிலரோட 3 வரைக்கும் தேவானவர் வச்சிருக்காங்க. இன்னும் நல்லா பயங்கரமா போவோம்ன்றது எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குதுங்க. பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சூப்பர் அருமை நல்லா இருக்கு. தமிழ் எல்லாம் இந்தியாவே இல்ல எல்லா நடிகரும் எல்லாமே பொதுவாவே ரஜினினாவே எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாம் யாரும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து விரும்புறீங்க எல்லாம் இது பண்ணி இருக்கிறாங்க. வேணான்றாரு செய்யறோம்னா வேணான்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் திரும்பி விடுங்க. தெரிஞ்சு விட 18 வருஷம் ஆகுதுங்க. ஆமா 18 வருஷம். 10 வயசுல தான் ரஜினி ரசிகர் சார். 10 வயசுல வந்து ஆர்ச்சியே வந்து அந்த ஸ்டில் தான். அதனால இதனால அப்படியே வந்து சிமெண்ட்ல வந்து வரைஞ்சி வச்சிருக்காரு. இதனால உறைஞ்சி வச்சாலும் இதனால என்னோட சென்னை வந்து பறி கொடுத்துட்டேன். ரஜினி கொடி பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு விசேஷம் வரும்போது குடிக்கடலாம் கட்டி பையன் கொஞ்சம் ஒரு இரும்பு கம்பி கம்மி தோரண மாதிரி கட்டி லைன் இருக்கு டச்சா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடி கட்டி அதே நான் வந்து ரஜினி பேன் சொல்லி ரஜினி பேசம் போனாங்க சார். நாங்க தலைவருக்காக எங்களுக்கு எதுவும் எதிர்பார்க்கல. காசு பணம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் இதுதான் இல்லைங்க. இது வரைக்கும் நான் மாவட்டத்துக்கு சொல்லி போயிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். அதோட சந்தர்ப்பம் எனக்கு சூழ்நிலை. அதே மாதிரி அந்த கொடியை வந்து அவங்க பையன் சமாதி மேலே அப்படி கம்பத்தை நெட்டிட்டார். அப்படி தலைவர் கொடியை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராய்கோடி கிளம்பலம் ஒன்றியம் பால்நாம்பட்டி அதே சொல்றேன். அது வந்து என்ன சொல்றேன், தலைவர் தப்பு சொல்லக்கூடாது. சில பேர் தலைவர் தப்ப சொல்லுவாங்க. நான் தலைவர் தப்ப சொல்ல மாட்டேன். அது நம்மளோட தப்பு. தலைவருக்கு வந்து கொடி மேல வச்சுதான் அப்படி அது கிடையாது. அவரு என்ன சொல்றாரு வெறியது ஊறி போச்சு. அதனால வந்து தலைவர் எப்பயும் குறை சொல்ல மாட்டேன். தலைவர் எப்பயும் போக மாட்டேன். ஆனா தலைவருக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலாம் சரி நாங்க இதில் தான் கரைப்பிடிப்போம். அம்மா அப்பா பாரு, கொண்டாட்டி பிள்ளைகளை பாரு, வெளியில பாருங்க. அதான் எங்களுக்கு எங்க அங்கதான் ஏத்துட்டு நாங்க தலைவர் வெளியில போயிட்டு இருக்கிறோம். கட்சி கிச்சல எங்களுக்கு வேணும். அரசியலுக்கு வராது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க அரசியலே வேணான்றோம். எங்களுக்கு வேண்டாம். அவர் எடுத்த முடிவு சூப்பர் அருமையான முடிவு. இங்க இல்ல சார், இந்தியா உலக அளவிலே எங்களை பாராட்டுறாங்க. தலைவரை வேண்டாம், அரசியல்ன்றது எங்களுக்கு வேண்டாம். இது இன்னைக்கு எடுத்த முடிவு நல்ல முடிவு. ஜாலியா வந்துட்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பாத்துருக்கிறோம் சார், வீட்டான போய் பாத்துருக்கிறோம். பேச முடியல. ஆனா பேச முடியல. போட்டாதான் பேச முடியல. ஆனா எங்களுக்கு வாய்ப்பு வந்தது. கோயம்புத்தூர்ல வீட்டுல உடம்பு சரியில்லாதனால சார் நாங்க அந்த வாய்ப்பு நான் இழந்துட்டேன்.
இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சினிமா லைனா நிற்பீங்க எல்லாருமே ஆமா 82 83 பாக்குறோம் அப்பெல்லாம் பாக்கலையா பார்க்க முடியல. நாங்க வேலை வெட்டி சார் அப்போ போயிட்டு இருக்கிறோம் சார் நம்ம இப்பதான் சார் நாங்க வளர்ந்து இது பண்றோம். எப்போ நம்ம வந்து சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த மெட்ராஸ் வந்து இப்படி பார்க்க முடியும். இப்போதான் நாங்க வந்து நாங்கெல்லாம் ரெடி பண்ணி வரோம். அந்த அவ்வளவு சூழ்நிலை அப்போ நாங்கெல்லாம் ஏதோ பார்ப்போம், படம் பார்ப்போம், ரஜினி ரசிப்போம், அவ்வளவுதான். எதோ பண்றாங்க, கொடி கிரி வைப்போம். இன்னைக்கு வந்து ஆடியோ லஞ்சுக்கு வரணும்ன்ற நாங்க இப்போ ஒரு 10 வருஷமா நாங்க வந்துட்டு இருக்கிறோம். பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா இது உண்மை. அவருடைய பேச்சு கேட்கணுன்றதுக்கு வந்து நாங்க வரோம். நைட்ல தூக்கம் சார், நைட்ல தூக்கம் 5 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் காலையில சார், நைட்ல தூக்கம் சார். பொங்கல் இப்ப தீபாவளியும் கிடையாது, இதேதான். இந்த பானிபூரி கடை இருக்கு சார், கிருஷ்ணகிரி 4-5 பிரான்ச் இருக்கு, 10 பேர் வேலை செய்யறாங்க. இருந்தாலும் எங்க வீட்டுல வந்து 2 நாள் லீவ் போட்டு நான் வந்துட்டேன் சார். எதுக்காக தெரியுமா? ஒரு இதுதான் சார் உண்மை சார். அவரு ஒரு நிமிஷம், மதுரை மாவட்டம் சொல்லுங்க. எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாரும் எழுதி வச்சு பேசுவாங்க சார். தலைவர் வந்து பேசுறது பாத்தீங்கன்னாக்கா மைக்க பிடிச்சாருனாக்கா அவர் மனசுல என்ன படுது அதுதான் சார் பேசுவாரு. மத்த அரசியல்வாதி மாதிரி யாரும் பேச மாட்டாங்க சார். அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜி சார், இன்னைக்கு வந்து ரஜினி கமல் சார். அது எல்லாருக்கும், அது அஜித் விஜய்னு நம்ம எல்லாரும் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் வழிகாட்டி, உலகத்துக்கே வழிகாட்டிய அதே மாதிரி பேசுறது இல்லைங்க சார். அவரு சார் எங்களுக்கு என்ன ஆசைன்னா சார் அவர் பண்ண படத்துல எல்லாமே அது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது எல்லாம் அவர் முன்னாலே சார் இன்னொன்னு சொல்றேன் சார். ஒருத்தர் வந்து இப்ப நீங்களே கூட கேறீங்க, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவனால தான் நான் கெட்டு போயிட்டேன்னுவாங்க. அப்படி தப்பு சார். உன் வாழ்க்கை உன் கையில. நல்லதும் கெட்டதும் வந்து நீ தான் முடிவு பண்ற. இன்னொருத்தர் இல்ல. பெத்த தாய் தப்பா நமக்கு அவங்க முக்கியம் தெய்வம். என்ன சொல்றது, நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும். ஆனா இன்னொருத்தர் குறை சொல்றது தப்பு சார். உன் வாழ்க்கை உன் கையில. நீ நல்லதோ கெட்டதோ நீ தான் முடிவு பண்ற. இன்னொருத்தர் நம்ம சொல்றதோ தப்பு சொல்றதோ இது பண்றதோ தப்பு சார். அது இதுல தான் நான் இன்னைக்கும் அந்த உன் வாழ்க்கை உன் கையிலன்றது இன்னைக்கு தான் அந்த பாஜா படத்துல இருந்து இன்னைக்கும் அதை நான் கட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் சார். ஒண்ணும் இல்லை சார், எங்களுக்கு வந்து சாமின்னு பார்த்தா இவர் தான் சாமி. எங்களுக்கு கோயிலுக்குள்ள இது வரைக்கும் நாங்கள் அதிகமாக போனதே கிடையாது. எங்களுக்கு கோயில் தான் இதுதான், தெய்வம்னா இவர் தான். இவரை விட்ட யாருமே கிடையவே கிடையாது. எங்களுக்கு எல்லாமே நாங்கள் பார்க்குறப்ப இதே மட்டும் தான். எங்கள் குலதெய்வமே இவர் தான், சூப்பர் ஸ்டார் தான். இதை விட்டா எங்களுக்கு எதுவுமே தெய்வம் கிடையவே கிடையாது எங்களுக்கு. நான் மதுரையில இருந்து வர்றேன். என் பேர் ஜமால். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரஜினி ஜமால். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நேற்று நைட்டே நாங்க வந்துட்டோம். அதாவது இந்த கூலி ஆடியோ லான்ச்சு நாங்க அது ஒரு வாரமா அந்த தூக்கமும் இல்லை, வேலையும் சரியா எங்களுக்கு ஓடல, நிம்மதி இல்லை. குடும்பத்துல வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க இப்படி இருக்கீங்க. நாங்க முதல் லவ் பண்ணதே எங்க சூப்பர் ஸ்டாரை தான். அப்புறம் தான் மனைவி, அப்புறம் தான் குழந்தைகள் அப்படின்ட்டு அந்த கண்ணோட்டத்திலே மதுரை ரசிகர், மதுரை மக்கள், தமிழ்நாடு மக்கள், இந்தியா மக்கள், உலக மக்கள், எல்லா நாட்டிலையும் சூப்பர் ஸ்டார்னா அமெரிக்கால டிக்கெட் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. அமெரிக்கால டிக்கெட் ஃபுல் ஆயிருச்சு. தாய்லாந்துல நுழையக்கூடாத இடத்துல எல்லாம் கூலி நுழைஞ்சிருக்கு. அதாவது முத்து வந்து ஒரு சில நாட்டில் நுழைஞ்சிருக்கு, கூலி வந்து உலகம்குள்ள நுழைஞ்சிருக்கு. அப்போ இவர் வந்து உலக சூப்பர் ஸ்டார். இந்தியா சூப்பர் ஸ்டார் இருந்தது, இப்போ உலக சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இவரை நாங்க சின்ன வயசுல இருந்து 10 வயசுல இருந்து நேசிக்கிறோம். இவர் 10 வயசுல இருந்து எதுக்கு ரசிகரா நாங்க இருக்கிறோம் அப்படின்னா, 10 வயசுல இருந்து எதுக்கு நாங்க ரசிகரா இருக்கோம் கேட்டீங்கன்னா, இவர் படத்துல ஆபாசம் இருக்காது. இவர் படத்துல வந்து அந்த நாங்க ஸ்டைல் பண்ண இவர்கிட்ட நாங்க வந்து எங்களுடைய இதே இவருக்கு அர்ப்பணிச்சு ஸ்டைலு. இன்னொன்னு நாங்க எல்லாம் வெறும் தகரம் இரும்பு. இவர் வந்து ரஜினிகாந்த், இவர் வந்து ஒரு காந்தம். இவர் வந்து எங்களை வந்து 17 வயசுலயே எங்களை வந்து இழுத்துட்டாரு. எங்களுக்கு வயசு 17 இருக்கும் போது 17 வயசே இழுத்துட்டாரு. நாங்க வந்து உலக சூப்பர் ஸ்டாரை வந்து உண்மையா நேசிக்கிறோம். மதுரை மாவட்டத்திலிருந்து நாங்க நேற்று நைட்டே வந்துட்டோம். ஒரு வாரம் இதுக்காக, ஒரு வாரத்துக்கு இருந்து எங்களுக்கு வேலை வெட்டிகள்
எந்த இதுவுமே இல்லை. அது சிலவங்க சொல்லுவாங்க உங்க தலைவர் அரசியலுக்கு வந்தா அரசியல் வர்றாரு. ஆனா அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியலே வேண்டாம். நாங்க அரசியலே வேண்டாம். அரசியல் வேணும்னு சொன்ன ரசிகர்கள்லாம் மனநிலை மாறி இன்னைக்கு அவங்க பரவாயில்ல, நம்ம தலைவர் காப்பாத்திட்டாரு. அதாவது தலைவர் மட்டும் நல்லவரா இருந்தா போதாது, நாட்டுல உள்ளவங்க நல்லவரா இருக்கணும். ஆனா நம்ம தலைவர் வந்து அவரும் தப்பிச்சிட்டாரு, எங்களையும் காப்பாத்திட்டாரு. அந்த அந்த அளவுக்கு அவரை வந்து இன்னும் அவர் மேல அதிக பாசங்கள், அவ்வளவுக்கு மேல நேசங்கள் ஆயிடுச்சு. இது வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கட்சி காணாம போயிருக்காங்க செலவு பண்ணி. மாவட்ட செயலாளர்கள் சரி, வார்டு செயலாளர்கள் சரி, எல்லா நண்பர் எல்லா கட்சியிலையும், ஆனா குறிப்பிட்ட கட்சி பேர சொல்ல மாட்டேன், நிறைய இது பாதிப்பட்டுருச்சு. இதெல்லாம் தலைவருக்கு போய் இதெல்லாம் அறிஞ்சு இதா எல்லாருமே 1000 கோடின்றாங்க. நவர் 1560 கோடி. இது வந்து 1660 கோடி வந்து அடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கிறேன், அந்த அளவுக்கு செலவுகள் ஜாஸ்தி. செலவு பண்ணவங்க, ஏன்னா சூப்பர் ஸ்டாரை நம்பி யாரும் ஏமாந்தவங்க கிடையாது. சூப்பர் ஸ்டார் தான் எல்லாத்தையும் வாழ வச்சிருக்காரு. எல்லா மீடியா எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டார் தான் வாழ வைப்பாரு. ரஜினி படத்துல வந்து பல படத்துல நஷ்டம்ன்றாங்க, நஷ்டமே கிடையாது. ரஜினி படத்துல வந்து குதிரை சரிங்களா, அவர் வந்து குதிரை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 24 வயசு 25 வயசுல கீ வரிசையில் நிக்கிறாங்க தலைவருக்காக, போட்டிசர் கீ வரிசையில் நிக்கிறாங்க. இந்த மாதிரி யாருக்கு நின்றது கிடையாது. தலைவருக்கு எவ்வளவு பணம் போட்டாங்களாலும் அவங்க ரசிகராக நாங்க எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் அந்த டிக்கெட்டை வாங்கி தலைவர் படத்தை பார்ப்போம். அதுல வந்து நாங்க உறுதியா இருக்கோம். நாங்க மட்டும் கிடையாது, ஓபனிஸோ எங்களை மாதிரி ரசிகர் பார்ப்போம். முடிஞ்ச உடனே எங்க குடும்பமா கூட்டு போய் தலைவர் படத்தை பார்ப்போம். அந்த அளவுக்கு தலைவர் மேல நேசமும் பாசமும் பற்றும் அன்பு தலைவருங்க. அவர் வந்து 40 வயசுல அழகாரகாரா இல்ல, 50 வயசுல அழகாரகாரா இல்ல, 75 வயசுல அழகுன்னா அழகு, அவ்வளோ ஒரு அழகு. எங்களுக்கு இப்ப ரொம்ப பிடிக்குதுங்க தலைவரை, சரிங்களா? அப்ப காட்டியும் இப்ப ரொம்ப, ஏன்னா சூப்பர் ஸ்டார்னா சாதாரண விஷயம் கிடையாது. 74 75 வயசுலயும் இன்னும் கதாநாயகனா நடிக்கிற ஒரே தலைவர், ஒரே மனிதர், ஒரே நல்லவன், ஒரே தர்மத்துறை, ஒரே தளபதி, ஒரே மன்னன், ஒரே அண்ணாமலை, ஒரே கூலி, சரிங்களா? வேட்டையன். எல்லாம் தலைவர்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு என் பேரை சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டைல்ல இருக்காங்க. அது டவுட்ல நான் காட்டுறேங்க, அதை காட்டுறேங்க. ரஜினி மாதிரியே ஸ்டைலுங்க. ஆகா, ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா எங்க அப்பாவா சூப்பர் ஸ்டார் ரசிகர், அவங்க அப்பாவும் சூப்பர் ஸ்டார் ரசிகர், நானும் சூப்பர் ஸ்டார் ரசிகர், என் மகளும் சூப்பர் ஸ்டார் ரசிகர், என் பேரனும் சூப்பர் ஸ்டார் ரசிகர். எத்தனை தலைமுறை யாருக்காவது கிடைக்குமா? யாருக்காவது கிடைக்குமா? இந்த மாதிரி சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது. இறைவன் தலைவன் போயிட்டு அவருக்கே இறைவன் என்ன சொல்லிட்டா தெரியுமா? நீ போ, உன்னை நம்பி ஒரு கூட்டமே இருக்கு, அதை நீ மகிழ வை. அரசியல வந்து மகிழ வைக்காத, அரசியல வந்து பாலைகணத்துல தள்ளுற மாதிரி. அதான் தலைவர்கிட்ட வந்து எந்த நிருபரும் அரசியலை பத்தி கேட்டா கோபம் வரும். அரசியலை பத்தி கேட்காத, ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது அரசியல், ரசிகருக்கு பிடிக்காது அரசியல். அரசியல்னா என்ன கேட்டீங்கன்னா ரத்தத்தை உரியுறதுங்க. எல்லாவுடைய பணத்தையும் எல்லா பொதுமக்கள் பணத்தை உரியதுதான் அரசியல் வேலை. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படி கிடையாது. பொய் சொல்ல மாட்டாரு, நேர்மையா இருப்பாரு, உண்மையா இருக்காரு, உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. 74 75 வயசுலயும் தலைவர் வந்து இந்த அளவுக்கு நடிக்கிறாருன்னா எங்களை மகிழ வைக்கிறதுக்கு. அவருக்கு காசு பணம் பேரு புகழ் என்னைக்கே வந்துருச்சு. பாலச்சந்திரன் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, வாப்பா நீ உன்னுடைய ரசிகரை பாலச்சந்திரன் சொல்லிக்காரு, எனக்கு பேரு புகழ் மாலை மரியாதை எல்லாம் வந்துருச்சு, நான் இமயமலைக்கு போறேன் அப்படின்னாரு. அப்ப பாலச்சந்திரன் சொன்னாரு, ஏய் நீ போப்பா, உன் ரசிகர் இருக்காங்கப்பா, உலக ரசிகர் இருக்காங்கப்பா, அவங்க நீங்க மகிழ வைப்பா அப்படின்னு சொல்லி பாலச்சந்திரன் அமுச்சு விட்டு இமயமலைக்கெல்லாம் போகாம அந்த இறைவன் எங்க கூட இருக்க அளவுக்கு வச்சிருக்காரு. அப்படின்ற போது இப்ப அவரை பார்த்து தான் நாங்க உழைக்கிறோம், அவரை பார்த்து தான் நாங்க சம்பாதிக்கிறோம். எனக்கு 55 வயசாயிருச்சு, வயசுல ஆகல. தலைவருக்கு வயசு ஆகலும் போது தலைவர் ரசிகருக்கு யாருக்குமே வயசாகாது.
அது அந்த கோட்பாடு, அந்த கொள்கையில், அந்த ஒரு எண்ணத்திலே நாங்க வாழ்ந்துட்டோம். சரிங்களா? ரஜினி உலக சூப்பர் ஸ்டார். எந்தெந்த நாடு அடேங்கப்பா, அதைத்தான் உங்கள்கிட்ட சொன்னேன். எல்லாம் 1000 கோடின்றாங்க. 1650 கோடி. சரிங்களா? ஆமா, திரும்பி பார்க்கணும்.